இந்த செஷனில் நம்ம டெக்கரேட்டர் அப்படின்னா என்னன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே. ஃபர்ஸ்ட்டு இந்த டெக்கரேட்டருங்கிறது ரொம்ப கஷ்டமான டாப்பிக்கு. உங்களுக்கு ஃபாலோ பண்ண கஷ்டமாக இருக்குது, இல்லை அதை புரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எவ்வளோ ஈஸியாக நம்ம பார்க்கணுங்கிறத இந்த செஷனில் நம்ம பார்க்கலாம். ஓகே. அண்ட் ஆல்சோ ஒரு டெக்கரேட்டர் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் நிறைய இடத்துல இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. லைக் லாஸ்ட் கிளாஸில் நம்ம அட் ப்ராப்பர்ட்டின்னு போட்டிருக்கோம்ல, அந்த மாதிரி இந்த அட் சிம்பிள் போட்டிருப்போம்ல, அது எல்லாமே டெக்கரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெக்கரேட்டர்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷனை இன்னும் என்ஹான்ஸ்டு ஃபங்க்ஷனாக காட்டுறதுக்கு தான் டெக்கரேட்டர்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துக்கோங்க. அந்த மொபைல் ஃபோன் மேலே ஸ்க்ராட்ச் கார்டு போடுவீங்க, அண்ட் அதுக்கு பின்னாடி பேக் கேஸ் போடுவீங்க, அண்ட் அதை கவர் பண்ணி கேஸ் போடுவீங்க. இதெல்லாம் வந்து ஒரு மொபைல் ஃபோனோட இன்பில்ட் ஃபங்க்ஷனை மாற்ற போகிறது கிடையாது. ஆனால் அதுக்கு ஒரு சேஃப்டியோ இல்லை அதை அழகாக காட்டுறதுக்கோ ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி கொடுக்கறதுக்கோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா டெக்கரேஷன்ஸ்க்கு, அதுதான் டெக்கரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல டெக்கரேட்டர்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே நான் அது இம்போர்ட் டைம்னு கொடுக்குறேன். இந்த இம்போர்ட் டைமுங்கிறது ஒன்றும் கிடையாது, இது ஒரு மாடியூல். இந்த மாடியூல் என்னங்கிறது வர வர சாப்டர்ஸில் பார்ப்போம். பட் இப்போ என்னென்னா, இந்த இம்போர்ட் டைமுங்கிறது ஒரு மாடியூல். அந்த மாடியூல் என்ன பண்ணுன்னா, எனக்கு டைம் அப்படிங்கிறது கொடுக்கும். அதாவது ஸ்டார்ட் டைம், எண்ட் டைம், அப்புறம் வந்து ஒரு ப்ராசஸை வந்து கொஞ்சம் நேரம் தூங்க வைக்கணும்னா என்னென்ன பண்ணுங்கிறது இந்த டைம்ங்கிற மாடியூல் கொடுக்கும். அது என்னென்ன வந்து மாடியூல்ஸ் சாப்டர்ஸில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். பட் இப்போதைக்கு இந்த இம்போர்ட் டைமை மட்டும் இக்னோர் பண்ணிருக்கேன். அண்ட் இதுதான் அதோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகே. முதல்ல நான் சொன்ன மாதிரி டெக்கரேட்டர் அப்படிங்கிறது ஒரு நார்மல் ஃபங்க்ஷனை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டி தான். அதுக்கு நம்ம ஒரு 2 ஃபங்க்ஷன் எழுதிப்போம். ஆட் அண்ட் சப்னு 2 ஃபங்க்ஷன் எழுதிப்போம். ஆட், இதில் வந்து நான் பிரிண்ட் addition of 2 numbers is அப்படின்னு போட்டு ரெண்டு நம்பர் கொடுப்போம். ஓகே. 2 + 3 கொடுப்போமா, அண்ட் ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் போட்டுப்போம். இதே மாதிரி சப்பில் print subtraction of 2 numbers is, இதுக்கு நம்ம இப்போதைக்கு நான் ஹார்ட் கோடடான வேல்யூ கொடுக்குறேன். இப்போ நான் அதை ரன் பண்ணேன்னா, ஓகே, இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். எனக்கு அடிஷன் ஆஃப் 2 numbers is 5 and subtraction of 2 numbers is 1 அப்படின்னு இருக்குது. ஓகே. நான் இந்த இடத்துல எனக்கு இந்த ப்ராசஸ் ரன் பண்ணுறதுக்கு டைம் டாட் ஸ்லீப், அதாவது இந்த மாடியூலை கூப்பிட்டு எனக்கு இதை 3 செகண்ட்ஸ் டிலே பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். டைம் டாட் ஸ்லீப் 3 செகண்ட்ஸ் டிலே பண்ணுங்கள். எனக்கு ஒரு ப்ராசஸும் எவ்வளோ நேரம் ரன் ஆச்சு, அதாவது இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு, இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ரன் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, டைம் டாட் டைம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவேன். இது வந்து என்னுடைய இப்போதைக்கு இருக்கிற செகண்ட்ஸை கொடுக்கும். ஸோ இது வந்து ஸ்டார்ட் டைம்னு வச்சுப்பேன். அண்ட் இதை வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எண்ட் டைம் அப்படின்னு கொடுத்துட்டு டைம் டாட் டைம். அண்ட் இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் எனக்கு இந்த ஃபங்க்ஷன் எவ்வளோ நேரத்தில் ரன் ஆச்சு அப்படின்னு தெரியும். கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணுவேன், பிரிண்ட் தி ப்ராசஸ் டுக் எண்ட் மைனஸ் ஸ்டார்ட் செகண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போது நான் ஆடு ரெண்டுமே ரன் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு தெரியும். இங்கே வச்சுப்போம். ஓகே. இங்கே பாருங்கள், நான் 3 செகண்ட் வெயிட் பண்ணி கொடுத்தங்கனால எனக்கு 3 செகண்ட்ஸ், த ப்ராசஸ் டுக் 3 செகண்ட்ஸ் அப்படின்னு வந்துச்சு. அண்ட் இதில் சப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவும் வரல, சப்ட்ராக்ஷன் ஆஃப் 2 numbers இருக்குது. ஸோ இப்போ வந்து என்னால் ஒரு ஃபங்க்ஷனுக்கும் நான் இது எழுத முடியாது. ஸ்டார்ட் வந்து டைம், இப்போ நான் சப்ட்ராக்ஷனுக்கும் எழுதுறேன் பாருங்களேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன், இது ஸ்டார்ட் டைமு, அண்ட் இந்த ப்ராசஸை முடிக்கும் பொழுது எனக்கு எண்ட் டைம் இருக்கணும். ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணி எனக்கு கொடுக்கும். The process took end minus start seconds. இப்போ சேவ் பண்ணி நான் ரன் பண்ணுறேன். The process took 3 seconds. Addition of 2 numbers முடிஞ்சிச்சு. and the process took 3 some seconds. அது வந்து சப்ட்ராக்ஷனுக்கு. ஓகேவா? ஸோ இதில் நான் 5 மாற்றிக்கிறேன். ஓகே. இப்போ என்னென்னா, நான் ஏன் இந்த டைம் டாட் ஸ்லீப்பு அதெல்லாம் போட்டேன்னா, எனக்கு இதோட வெயிட்டிங் டைம் தெரியணுங்கிறதுக்காக தான். இல்லைனா 0 செகண்ட்ஸ் தான் காட்டும், ஏன்னா ரொம்ப சின்ன ப்ராசஸில், அதனால தான். ஓகே. ஸோ இப்போ என்னென்னா, இந்த மாதிரி கோடை நான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பார்க்குறீங்களா? ஸோ ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது எனக்கு டிஆர்ஒய் பிரின்சிபல்
அதை நம்ம இங்கே லூஸ் பண்ணுறோம். அதாவது டோன்ட் ரிப்பீட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற பிரின்சிபலில் இந்த இடத்துல நம்ம லூஸ் பண்ணுறோம். அதுக்காக எப்பயுமே ஒரு கோடில் ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்க வேல்யூவை ஐதர் கிளாஸ் யூஸ் பண்ணி இது பண்ணலாம். அதை தாண்டி எனக்கு ஒரு ஃபங்க்ஷனை நான் வந்து இன்னும் அதை மெழுகேற்றணும், இன்னும் அதை வந்து என்ஹான்ஸ்டு ஃபங்க்ஷனாக காட்டணும்னா நம்ம டெக்கரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் இதில் இருக்கிறது எல்லாமே ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போது நான் ஒரு டெக்கரேட்டர் க்ரியேட் பண்ண போகிறேன். அதாவது எனக்கு இந்த ஃபங்க்ஷனை அது இன்பில்ட் ஃபங்க்ஷனாக காட்டுறதுக்கு. அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா தோணுது, நான் எதுக்கு ஆர்கியூமெண்ட்டை மட்டும் அதாவது 2, 3 அப்படின்லாம் இந்த ஆர்கியூமெண்ட் மட்டும் பாஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி நான் ஒரு ஃபங்க்ஷனையே ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணலாம். எப்படி? ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணி வச்சுப்போம். இதுக்கு பேர் டைமர் டெக்கரேட்டர் அப்படின்னு க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு ஆர்கியூமெண்ட், அதாவது பேஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆர்கியூமெண்ட் கொடுப்போம். இது என்னென்னா ஒரு ஃபங்க்ஷனே எனக்கு ஆர்கியூமெண்ட்டாக கொடுக்கும். ஓகேவா? எனக்கு வந்து இந்த டைமர் டெக்கரேட்டர் இருக்குல்ல, இதில் இந்த பேஸ் ஃபங்க்ஷனை வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டாகவே பாஸ் பண்ணிடும். இப்போ நான் இந்த பேஸ் ஃபங்க்ஷனை வந்து நான் ஒரு என்ரிச்டு ஃபங்க்ஷனாக காட்ட போகிறேன். ஓகே, அப்போ அதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன், என்ஹான்ஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணி இதில் இந்த ஸ்டார்ட் டைம் இருக்கா, இதை காப்பி பண்ணிப்பேன். அண்ட் இதுக்கப்புறம் எனக்கு பேஸ் ஃபங்க்ஷன் ரன் ஆகணும், அதாவது இதுக்குள்ளே பாஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் ரன் ஆகணும். இப்போ நான் இதை ரன் பண்ணிவிட்டு எண்ட் டாட் டைம் இதில் எனக்கு இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இதை நான் பேஸ்ட் பண்ணிவிடுவேன். ஓகே, அண்ட் இப்போ இது ரன் ஆகுதில்ல, இது ரன் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனை, அதாவது என்ஹான்ஸ்டு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதை மட்டும் நான் ரிட்டர்ன் பண்ணிவிடுவேன். ஓகே, இப்போது இதுதான் என்னுடைய டெக்கரேட்டர். நான் ஒரு ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை எனக்குள்ளே ரன் பண்ணி இதுதான் எனக்கு இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகணும். இது மேலேயும் கீழேயும் என்னென்ன ப்ராசஸ்லாம் ரன் பண்ணணும்னு சொல்லிட்டோம். ஓகே, பேஸ் ஃபங்க்ஷன் இருக்குது இந்த டைம் டெக்கரேட்டர் மூலிமா, அண்ட் இது நம்ம ஃபங்க்ஷன் உள்ளே ரேப் பண்ணி, அதாவது ஒரு சாண்ட்விச் மாதிரி மேலே என்னென்ன தேவையோ கீழே என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வச்சுட்டு நடுவில் உங்களோட ஃபங்க்ஷன் வச்சிடுறீங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபங்க்ஷனுக்கு டெக்கரேட்டட் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன், டெக்கரேட்டட் ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு க்ரியேட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு நான் என்ன பண்ண போகிறேன், டைம் டெக்கரேட்டர் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி இதுக்குள்ளே நீங்கள் என்ன ஃபங்க்ஷன் ஆட் பண்ணணும், ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இதை காப்பி பண்ணி இந்த ஃபங்க்ஷன் வச்சிட்டோன்னா இப்போ இதுதான் வந்து உங்களுடைய ஃபைனலான டெக்கரேட்டட் ஆட் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ நான் இந்த ஆட் ஃபங்க்ஷனை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நான் இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ ரெண்டுத்துலேயுமே எனக்கு அந்த டைம் தெரியாது. ஸோ இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போது நான் இந்த டெக்கரேட்டட் ஆட் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இதை நான் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது எனக்கு ஒரு ஃபங்க்ஷனாக காட்டுது. த அடிஷன் ஆஃப் 2 numbers is 5 அண்ட் இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் டெக்கரேட்டர் அப்படின்னு காட்டுதா. நான் இப்போ என்ன பண்ணுவேன், இந்த டபுள் இது ப்ராக்கெட்ஸ் இருக்குல்ல, இதை ரிமூவ் பண்ணிவிடுவேன். இதை ரிமூவ் பண்ணால் தான் அது ஒரு ஃபங்க்ஷனை எடுத்துக்கொண்டேன். ஓகே ஓகே இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த இடத்துல இருக்கிற அந்த டபுள் ஆரோஸ் இருக்குமா, ரவுண்ட் ப்ராக்கெட்ஸ், அதை நான் டபுள் ரவுண்ட் ப்ராக்கெட்ஸை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம ஃபங்க்ஷன் தானே கால் பண்ண போகிறோம், இங்கே தான் நம்ம மிஸ்டேக்கும் பண்ணுவோம். இங்கே நான் எதாவது ஃபங்க்ஷனாக கால் பண்ணியிருப்பேன். நான் இப்போ சேவ் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணேன்னா எனக்கு த ப்ராசஸ் டுக் இந்த செகண்ட்ஸ் அண்ட் இது வந்து நன்னாக ரிட்டர்ன் பண்ணுது. எனக்கு அது ப்ராப்ளம் கிடையவே கிடையாது. ஓகே, எனக்கு பிரிண்ட் பண்ணுது. இந்த இடத்துல வந்து எனக்கு என்ஹான்ஸ்டு ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணுது. கரெக்டாக? இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு டெக்கரேட்டட் ஃபங்க்ஷனாக இது ரிட்டர்ன் பண்ணுது. அடிஷன் ஆஃப் 2 numbers is 5 அண்ட் த ப்ராசஸ் டுக் 3 seconds அப்படின்னு வருது. இதே நான் வந்து ஒரு சப்ட்ராக்ஷன் பண்ணு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுவேன், டெக்கரேட்டட் சப் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு டைமர் டெக்கரேட்டட் அண்ட் இதில் நான் சப் அப்படின்னு கால் பண்ணுவேன். இங்கே வந்து நான் டெக்கரேட்டட் சப் ஃபங்க்ஷன் இதை நான் சேவ் பண்ணி இதையும் நான் அப்படியே சேவ் பண்ணி இந்த இடத்துல நான் ரன் பண்ணேன்னா எனக்கு நான் டெக்கரேட்டர் ஆட் பண்ணாமையே இந்த இடத்துல நான் வந்து எந்த ஒரு இது ஆட் பண்ணாமே எனக்கு இந்த டெக்கரேட்டரை நான்
ஒரு ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டெக்கரேட்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன், விச் இஸ் சாண்ட்விச் ஆஃப் என்ன பேஸ் ஃபங்க்ஷன் நீங்கள் கொடுக்கணும். ஆடுங்கிற பேஸ் ஃபங்க்ஷன் கொடுத்தேன்னா எனக்கு இந்த இடத்துல ஆட் ரன் ஆகும். சப் அப்படின்னு கொடுத்தோன்னா இந்த இடத்துல எனக்கு சப் அப்படி ரன் ஆகும். சப் அந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகும். நீங்கள் என்ன ஃபங்க்ஷன் எழுதி கொடுத்தீங்கனாலும் அந்த ஃபங்க்ஷன் இதில் ரன் ஆகும். ஓகே, இது வந்து கொஞ்சம் ஓல்டு வேயாக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கொடுத்து நான் எடுத்து இங்கே போட்டு ரொம்ப ஓல்டு வேயாக இருக்குல்ல. இப்போது நான் இதை ஈஸியாக அப்படி ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ரிமூவ் பண்ணி டெக்கரேட்டர் நான் என்னுடைய 2 ஃபங்க்ஷனாலிட்டிக்கும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல, அதாவது உங்களோட ஃபங்க்ஷனாலிட்டிக்கு மேலே ஆட் போட்டுட்டு இந்த இது டெக்கரேட்டர் பேர் என்ன, டைமர் டெக்கரேட்டர். இந்த இடத்துல ஆட் போட்டு டைமர் டெக்கரேட்டர் போட்டிங்கன்னா இது வந்து உங்களுடைய டெக்கரேட்டட் ஃபங்க்ஷன் ஆகிடும். இப்போது இதே இடத்துல நான் நார்மலாக இதை கிளியர் பண்ணிக்கலாம். நான் நார்மலாக ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஓகே, இதை வந்து நம்ம இங்கே வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இதுலேருந்து இந்த எரர்லேருந்து உங்களுக்கு என்ன தெரியணும், டெக்கரேட்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் முன்னாடி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் டிஃபைன் பண்ணிடணும்னு தெரிஞ்சிச்சு. ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், the addition of 2 numbers is 5 and the subtraction of 2 numbers is 1. ஸோ எனதே இது மாதிரி பண்ணிச்சு. பட் நான் இந்த இடத்துல எந்த ஒரு கோடும் கொடுக்கல. எப்படி ஒரே ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணி அதை சாண்ட்விச் பண்ணுறது மூலியமாக நான் ரெண்டுத்துக்கும் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணலாம். இது வந்து ஸ்டார்ட் டைம் எண்ட் டைமுக்கு மட்டும் இல்லை. இதுக்கு நீங்கள் வந்து ஒரு ப்ராசஸ் ரன் பண்ணுறேன் ஆர் எனக்கு வந்து ஒரு லாக் ரன் பண்ணுறேன் அப்படிங்கிறது நிறைய விஷயத்தில் யூஸ் பண்ணலாம். நம்ம அட்வான்ஸ் டெக்கரேட்டர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கில் கூட பார்க்கலாம். பட் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணது எதுக்குன்னா, எனக்கு 2 ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே நான் வந்து ஒரு என்ரிச்டு ஃபங்க்ஷனாக காட்டணுங்கிறதுக்காக நம்ம டெக்கரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போது உங்களுக்கு ஒரு இது தோணலாம், ஏன் நீங்கள் ஹார்ட் கோடட் வேல்யூ தானே கொடுத்துருக்கீங்க, இதே நான் வந்து ஒரு A, B இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிக்கு நான் நம்பர்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னா என்னால் இந்த டெக்கரேட்டர் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஓகே, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், எனக்கு இந்த இடத்துல நான் A, B அப்படிங்கிறத வேல்யூ கொடுக்குறேன். இங்கே வந்து A and B தான் அதை ஆட் பண்ணணும். அண்ட் இது வந்து A and B தான் இது யூஸ் பண்ணணும். விச் இஸ் இங்கேயும் நான் ஆர்கியூமெண்ட் கொடுப்பேன். ஆர்கியூமெண்ட் கொடுத்தா இந்த இடத்துல நான் வந்து 5, 2 கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து 10, 7 கொடுக்குறேன். ஓகேவா? இந்த இடத்துல நான் 10, 7 கொடுக்குறேன். இப்போது எனக்கு ஆர்கியூமெண்ட் இருக்குது. இந்த இடத்துல எப்படி நீங்கள் இதை ஆக்சஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேஸ் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இந்த பேஸ் ஃபங்க்ஷனில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டி தான் இதை எடுத்துகிட்டு போவோம். கரெக்டாக? அந்த பேஸ் ஃபங்க்ஷனாலிட்டியில் நான் ஸ்டார் போட்டு ஆர்க்ஸ் அப்படின்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கோ அது எல்லாமே ரன் ஆகும். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த பேஸ் ஃபங்க்ஷன் போட்டு ஸ்டார் ஆர்க்ஸ்னு கொடுத்தோன்னா இதில் இருக்கிற எல்லாமே ரன் ஆகும். ஓகே, என்ஹான்ஸ்டு ஃபங்க்ஷன்லேயும் நீங்கள் ஆர்குமெண்ட் கொடுக்கணும் அண்ட் பேஸ் ஃபங்க்ஷனிங் இன்சைட்லேயும் நம்ம ஆர்குமெண்ட் கொடுக்கணும். நான் அதில் சேவ் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், எனக்கு இந்த ஸ்டார் ஆர்க்ஸ் அப்படிங்க போகிறது மூலிமா என்னென்ன ஆர்குமெண்ட் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்களோ அதே ஆர்குமெண்ட்ஸை நான் ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணி எனக்கு தேவையான அவுட்புட்டையும் எடுத்துப்பேன். ஓகே, இப்போ சில இடத்துல வந்து எனக்கு இப்படி இருக்கும், A = 5 and B = 2 ஆர் எனக்கு கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே. லைக் இந்த இடத்துல வந்து A = 5 ஆர் B = 2ங்கிறதுல எனக்கு கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்குன்னா ஒன்றும் இல்லை, கமா ஸ்டார் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இதுலேயும் ஸ்டார் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படி கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன ஃபங்க்ஷனாலிட்டி வேணாலும் இதில் அச்சீவ் பண்ணிக்கலாம். ஓகே, இது இப்படி மூலியமாக தான் ஒரு டெக்கரேட்டருக்கு நீங்கள் ஆர்குமெண்ட்டையும் பாஸ் பண்ணலாம். இது கன்ஃபியூசிங்காக இருக்கா இல்லை ஈஸியாக இருக்கான்னு நீங்கள் வந்து இந்த கோடிங்கை போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா முதல்ல நீங்கள் ஒரு சாதா ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிடுவீங்க. அந்த சாதா ஃபங்க்ஷன் மேலே நீங்கள் இன்பில்ட்டாக நிறைய அதுக்கு மேலே சாண்ட்விச்டாக இன்னொரு அடிஷ்னல் ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணுவீங்க. ஸோ அது மூலியமாக மட்டும்தான் உங்களால் இதை லேர்ன் பண்ண முடியும் டெக்கரேட்டர்ஸ்னால் என்னென்னு. ஸோ டெக்கரேட்டர்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, ஒரு இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு மேலே நீங்கள் ஒரு அடிஷ்னல் ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ண போகிறீங்க, ஒரு அடிஷ்னல் ஃபங்க்ஷனாலிட்டி கொடுக்க போகிறீங்க. அண்ட் அந்த அடிஷ்னல் ஃபங்க்ஷனாலிட்டி நான் நிறைய இடத்துல யூஸ்
பண்ண போகிறேன் என் ப்ரோக்ராமிங்கில் அப்படின்னா, எனக்கு கான்ஸ்டண்ட்டாக நான் கோடை வந்து நான் அடிக்க வேணாம். ஒரே ஒரு வாட்டி நான் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி, என் ஃபங்க்ஷனையே நான் இன்னும் என்ரிச் பண்ண முடியுங்கிறதுக்கு பேர் தான் டெக்கரேட்டர். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ டெக்கரேட்டர்ஸில் இருக்கிற கஷ்டமான டாபிக்லாம் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் டெக்கரேட்டர்ஸில் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. அதுவும் என்னென்னு பார்க்கலாம்.